இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியோட 4வது நாள் ஆட்டம் சீரும் சிறப்புமாவே நடந்தது. இந்த இன்னிங்ஸ் பொறுத்தவரை இந்தியாவோட பவுலிங் அட்டாக் தரமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஓபனிங் பேட் பண்ண கிராவ்லி 22 ரன்கள் அவுட் ஆக தொடர்ந்து ஓலி பப்பன் டக்கெட்டை விக்கெட் எடுத்தாரு சிராஜ். ஒரு பக்கம் ஹாரி ப்ரூக் 23 ரன்கள்ல வெளியேறினாலும் ரூட் அண்ட் ஸ்டோக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நிதானமான ஆட்டத்தை காட்டி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. தொடர்ந்து ஸ்டோக்ஸ் 33 ரன்கள்ல வெளியேற ரூட் 40 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இந்த செட் பிளேஸோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தது வாஷிங்டன் சுந்தர் தான். கடைசி 2 விக்கெட்டையும் பும்ரா எடுத்து கொடுத்தது மூலமா 192 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இங்கிலாந்து. இந்திய தரப்புல வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் பும்ரா சிராஜ் தலா 2 விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க. 193 ரன்களை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச இந்திய அணிக்கு தக்க பதிலடி கொடுக்கிற விதமா தான் இங்கிலாந்தோட பவுலிங் அட்டாக்கும் இருந்தது. வந்த வேகத்திலேயே ஜெய்ஸ்வாலை டக் ஆக்கி அனுப்பினாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். தொடர்ந்து கருணாயர் 14 ரன்களையும் சுப்மன் கில் 6 ரன்களையும் விக்கெட் எடுத்து வெளியில அனுப்புனாங்க. இது பேட்ஸ்மேன் எல்லாருமே அடிச்சு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ் தீபா உள்ள இறக்கி விட்டா வெறும் ஒரே ரன்களையும் அவரே அடிச்சு அனுப்பிட்டாங்க. கேஎல் ராகுல் மட்டுமே அவங்க பவுலிங்கை தாக்கு பிடிச்சு 33 ரன்களோட களத்துல இருக்காங்க. இந்தியாவும் 58 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்திருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த டெஸ்டோட 5வது நாள் ஆட்டம் கடைசி ஆட்டம் தொடங்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியா இந்த டெஸ்ட் சீரிஸை வின் பண்றாங்களா இல்லையான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியா ஜெயிக்குமா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.